இதே அசுர சக்திகள் நம்மிடம் சில வேலைகளில் நமக்கு அது பயன்படலாம். பயன் தருவதற்காக கொடுத்துட்டார், இறைவன் சும்மா கொடுக்கல. எப்போது அந்த அசுர சக்திகள் நமக்கு பயன்பட வேண்டுமோ அப்போது அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அது பயன்படுத்த தெய்வீக சக்திகள் தான் எப்போதுமே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது எப்படிங்க அது? இப்போ அசுர சக்திகள் நம்மிடம் செயல்படாமல் பார்த்துக் கொள்வது என்பது தெய்வீக சக்தியை வளர்த்துக் கொண்டாலேயே இது வேலை செய்யாது. எப்போ வேணுமோ அப்பதான் செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆதிசங்கரனை எடுத்துக்கோ. இந்த ஆதிசங்கர்ல பத்மபாதன் அவருடைய முக்கிய சீடர் பத்மபாதன். அந்த பத்மபாதன் பேர் வந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய முடிச்சு பார்த்திருப்பீங்க. நதிக்கு அண்ணாண்ட இருந்தார். பத்மபாதன் அவனை கூப்பிட்டு அழைத்த மாத்திரத்தில் சீடா வாழ்ந்து சடாம தண்ணி கூட பார்க்காம தண்ணிக்கு நடந்து போகும்போது அவர் கால வைக்கிற இடமெல்லாம் ஒரு தாமரையாக அவனை தாங்கினாராம். அதாவது அப்படின்னா பத்மபாதன் எல்லாம் இருந்துச்சு. சரி போட்டோம், அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அப்ப அந்த பத்மபாதன் மிக சாந்தமானவர், எல்லாம் திறந்த ஒரு சன்னியாசி. வன்முறைக்கு அவனிடம் இடம் இல்லை. தானம் தர்மம் அதை அந்த மாதிரி ஒரு சாந்தமான ஒரு சன்னியாசி. ஆனால் அவனுடைய குருவை ஆதிசங்கரரை கபாலிகர்கள் நரபலி கொடுப்பதற்காக பிடித்து சென்று விட்டார்கள். இருந்தாலும் அவங்க காப்பாற்றுறீங்கல்ல, போயிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா, சீனருக்கு மத்தவங்க. அதனால அவரை புடிச்சுட்டு போயிட்டாங்க. வரி கொடுக்க போறாங்க. அந்த டைம்ல வீதி சீடர்கள்லாம் ஓடிவிட்டாங்க. ஏன்னா நம்மளே புடிச்சுட்டு போய் நம்ம சேர போட்டுவாங்க. அவர்களெல்லாம் உண்மையான சீடர்கள் அல்ல. அப்போ அந்த பத்மபாதன் நரசிம்ம அவதாரம் எடுத்து கடைகளுக்கு தான் அவங்கெல்லாம் தெரியும். நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த கபாலியர்களை எல்லாம் கொன்று குருவை மீட்டு வருகிறார். இது கதையில இல்லையா? அப்போ ஒரு சன்னியாசி எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்து கொலைகளே செய்து குருவை மீட்டு எதிர்த்து அசுர சக்தி, அந்த அசுர சக்தியை அது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. எங்கு பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் அவன் அசுர சக்தி தான் அவனுக்கு குருவை மீட்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த மாதிரி நமக்குள்ள அசுர சக்திகள் இருக்கு. ஆனால் அது சும்மா எடுத்துக்கலாம் பயன்படுத்தப்பட்டாரு. எப்பாவது தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்தலாம். நிறைய இருக்கும். இல்லைன்னா செலவாகி போயிட்டுதான் இருக்கும்ல. மொத்தமா எடுத்து செலவழிக்க முடியும். அதனால அசுர சக்திகள் அதிகரித்தால் தெய்வ சக்திகள் குறையும். வன்முறைகள் வளர்ந்தால் அசுர சக்திகள் அதிகரிக்கும். அசுர சக்திகள் அதிகரித்தால் தெய்வ சக்திகள் குறையும். அப்ப தெய்வ சக்திகள் நமக்குள்ள அதிகரித்துக் கொண்டே போனால் அசுர சக்திகள் குறையும். அசுர சக்திகள் அதிகரித்து போனால் தெய்வ சக்திகள் குறையும். இது இல்லையா? அப்ப நமக்குள்ள தெய்வ சக்தியை வளர்த்தணும் அப்படின்னு அதுல தெரியும்.